ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஆயிஷா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறோம். அர்ஜெண்ட்டாக மீன் குழம்பு வைக்கணும்னா எல்லோரும் ரெடி பண்ணிவிட்டு வைக்கணும். அதனால் எதையும் இப்போ நான் மசாலா எதுவுமே காட்ட போகிறதில்ல, போடுறதில்ல தான் இப்போ காட்ட போகிறேன். பாருங்கள், இப்போ முதல்ல அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் காயணும். எண்ணெய் காஞ்சோடனே வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நான் 2ஆக பிச்சு போட்டிருக்கேன். முழுசாக போட்டிங்கன்னா தெரிக்கும். பச்சை மிளகாயும் ஜீரகம் வெந்தயம்லாம் கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயம், தக்காளி, மல்லித்தூள், மிளகாத்தூள், புளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதை இப்போ இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உடனே செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி செய்யுங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ இந்த எண்ணெயில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மசாலா வணங்கணும். இதில் வந்து வெங்காயம், மறுபடியும் சொல்கிறேன், வெங்காயம், தக்காளி, மிளகாய் தூள், கொஞ்சோடு மல்லித்தூள் போட்டு வச்சுருக்கேன். மறுபடியும் கொஞ்சம் மல்லித்தூள் போடுவேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் சதன்னு கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடுறதுக்கு இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் மீன் மண்டை போட்டு தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஜிலேபி மீன். கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மசாலா நல்லா கொஞ்சம் வணங்கணும், பச்சை வாசனை போகணும். பாருங்கள், இப்போ சதன்னு கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். ஏற்கனவே 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், இப்போ ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். இந்த மல்லித்தூள் கொஞ்சம் நல்லா வணங்கணும் எண்ணெயில். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, ஒரு டீஸ்பூன். இது குட்டி டீஸ்பூன்னால 2 டைம் போதும். இப்படி சதன்னு இருக்கையில் தான் நம்ம மீனை போட்டுருணும். மீனையும் போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வணக்குனாதான் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. இது இந்த மீன் ஊற வச்ச தண்ணி, மிளகாத்தூள் தண்ணி. மீனை கழுவி நல்லா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நான் வச்சுருவேன். போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு மல்லித்தலை போட்டுக்கோங்க. நல்லா ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக அந்த மசாலா கூட அந்த மீன் கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறினோன்னு தான் நம்ம தண்ணி போடணும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஜிலேபி மீன் ஆல்ரெடி டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும். இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. மீனுக்கெலாம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தலை போட்டுக்கலாம். பாருங்கள், தகன்னு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது 2 கொதி வந்தோன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை வந்து நம்ம மூடி வைக்கணும். பெரிய ராணி மங்கம்மா மாதிரி தான் நிற்பேன். இப்போ மூடி வச்சோன்னா கொதி வந்தோன்னா காட்டுறேன். பக்கத்தில் இப்போ பாருங்கள், குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம்.
10 நிமிஷத்தான் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வாவ் மாஷால்லா நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். மீன் குழம்புக்கு மல்லித்தலையும் பச்சை மிளகாயும் தான் ரொம்ப வாசனை கொடுக்கும். லைட்டாக நம்ம வந்து ஒரு கிளறி விடலாம். இந்த ஓரத்துலலாம் இருக்க எண்ணெயெல்லாம் இந்த நடுவில் வந்து நல்லா கொதிக்கணும். காமி மணக்குது. உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பாரு. நல்லா இருக்கா? எப்படி இருக்குது? செம்ம டேஸ்ட்டாக. கொட்டாங்கி போடுறாங்க என் பொண்ணு. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். மீன் வெந்தது நல்லா தெரியுது உங்களுக்கு. ஒரு லைட்டாக ஒரு மீன் பாருங்கள் வெந்துருச்சு. அவ்வளோதான் மீன் குழம்பு. சீக்கிரமாக வைக்கிறேன்னா எல்லாமே அரைச்சிட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். புளியை அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு அலசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டம்ளர் சுடு தண்ணி வச்சு அதில் ஊற வச்சிட்டிங்கன்னா 2 நிமிஷத்தில் ஊறிடும். அதில் இருக்க நார் இதெல்லாம் எடுத்துகிட்டு மேலே தோல்கையில் எதுவும் ஒட்டிச்சுன்னா எடுத்துகிட்டு அப்படியே புளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு தக்காளி, வெங்காயம், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையுமே அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு நீங்கள் இது மாதிரி குழம்பு தாளித்து விட்டிங்கன்னா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவும் அழகாக தெரியுது பாருங்கள். பிடிச்ச லைக் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான்.